2024 கவாசக்கி நிஞ்சா 500 யமகா கம்பெனியோட R3 பைக்குக்கு ஒரு ஆப் வைக்கிறதுக்காகவே இந்த பைக் வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது எப்படி ப்ரோ அந்த பைக்குக்கு ஆப் வைக்கும்? இது ஒரு 500cc அது ஒரு 300cc அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பிரைசிங்கிற இடத்துல இவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 451cc ஒரு டியூவல் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜினோட. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க வித் சிலிப்பன் அசிஸ்ட் கிளச்சோட. ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 45 bhp பவரையும் ஒரு 42 நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா R3 விட ஸ்லைட்லி அந்த BHP வந்து அதிகம். ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5,24,000 ரூபாய்க்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் பிரைஸா. இதுவே இந்த யமகோட R3 பார்த்தீங்கன்னா ஒரு 4,65,000 ரூபாய்க்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கோட இதை கம்பேர் பண்ணலாம். இந்த வண்டியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 59,000 ரூபாய். இந்த வண்டியோட பிரைசிங் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலுமே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா TFT ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க வித் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டியோட. ஸோ இந்த 10x10 நேவிகேஷன்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ LED ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க, LED டெய்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ZX 10R மாதிரியே இருக்குது லைட்டாக பார்க்கறதுக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 785 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியான சீட் ஹைட் இந்த ஷார்ட் ரைடர்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பிரைஸ்க்கு. அடுத்து இந்த வண்டியோட கீ கூட பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீயாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அது மட்டும் வந்துட்டு டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் R3 வந்து இதை விட பெட்டராக இருக்குது. மற்றபடி அந்த பைக் பார்த்தீங்கன்னா R3 விட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு 60,000 ரூபாய் பிரைஸ் அதிகமாக போட்டு நீங்கள் R3 போகிறதுக்கு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த நியூ நிஞ்சா 500 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.